இந்த நாளின் ஆரோக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறது வைட்டமின் B12 மீத்தைல் கொபாலமைன் அப்படிங்கிற ஒரு விட்டமினை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த விட்டமினுடைய முக்கியத்துவம் என்ன, இது நமக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குது, அட்வான்டிஸ்டுக்கு ஏன் இந்த விட்டமின் வந்து ரொம்ப இந்த விட்டமினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:13. நீ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு அப்படின்னு தேவன் பவுல் மூலமாக நமக்கும் ஆலோசனை சொல்கிறார். ஒரு விட்டமின் B12 முதல்ல இது நம்ம பாடி வந்து உற்பத்தி பண்ணாது. இது நம்ம வெளியில இருந்தா என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இது வந்து நம்மளுடைய பாடியில இது உற்பத்தி ஆகாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். மெயினா இந்த விட்டமின் எங்க இருக்கும் அப்படின்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் தான் இருக்கும், அனிமல் ஃபுட்டில் தான் இருக்கும். அனிமல் ஃபுட்டுனா எல்லா வகையான மாமிச உணவுகள், முட்டை, பாலில் கூட இது என்ன பண்ணா தயிரில் இருக்கும். இல்லைன்னா செயற்கையாக அந்த விட்டமினை வந்து எதுலையாவது ஒரு ஃபுட்டில் சேர்த்துருப்பாங்க, அந்த ஃபுட்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். உலகத்தில் சொல்கிறது விட்டமின் B12 வந்து வெஜிடேரியன் ஃபுட்டில் அவ்வளோவா இருக்காது, ஸோ ரொம்ப மினிமலாக இருக்கும். நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் தான் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதில் தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை படைச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல வந்து காய்கறிகளையும் பழங்களையும் தான் வந்து உணவாக கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு விட்டமின் B12 இல்லாத உணவை எப்படி தேவன் கொடுத்துருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி வருது. உலகத்தில் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இது வந்து மாமிச உணவுகளில் தான் இருக்கு. பட் உலக பிரகாரமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அதான் ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஒழிய. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளட் ப்ரெஷருக்கு என்ன காரணம், பிபிக்குன்னா தெரியாது, அன்னோன். நிறைய பேருக்கு ஒரு ஃபிட்ஸுக்கு என்ன காரணம், அன்னோன். இது போல நிறைய வியாதிகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ மொழிகள்ல அன்னோன் தான். எந்த ஒரு மருத்துவ வியாதிக்கும் பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க. பிரைமரி அப்படின்னாலே என்ன ரீசன் தெரியாது, அன்னோன், ஏதோ தியரிஸ் தான். அதே போல விட்டமின் B12 பத்தின ஆராய்ச்சிகளும் இன்னும் வருகிற காலத்துல இந்த உணவுல இருக்குன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு எங்க இருக்குன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் வந்து அட்லீஸ்ட் 2.4 மைக்ரோகிராமாவது எடுத்தாகணும். ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் வந்து விட்டமின் B12 வந்து 2.4 மைக்ரோகிராம். பொதுவாக இப்போ வந்து நிறைய பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களே எடுத்துக்கோங்களேன், இந்த விட்டமின் B12 சரியாக எடுக்கலை. நிறைய பேர், ஒரு சிலர் மாமிச உணவுகள் சாப்பிட்றோம், ஒரு சிலர் வந்து வெறும் வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்றோம். இந்த வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கை கால் மதமதப்பாக இருக்குது, கால் ஒரு மாதிரி மதமதப்பா, நம்பனஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லுவாங்க, நம்பனஸ், ஒரு மாதிரி மொய்ங்கும். அதுவும் நைட்டு தூங்கும் போகும்போதும் பார்த்தீங்கன்னா மொய்ன்னு இருக்கும். இது வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சக்கரை வியாதிக்காரவங்க, பிபி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கையில் மதமதப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் மெயினாக அதில் வந்து எண்ட் ஆர்கன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, டேமேஜ் ஆகும், நர்வ்ஸ் டேமேஜ் ஆகும், இல்லை பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் போகாது, அதனால இருக்கும். ஆனால் விட்டமின் B12 வந்து நரம்பு வளர்ச்சிகளில் மிக முக்கியமான பங்கு இருக்கிறதுனால இந்த விட்டமின் B12 யார் எடுக்கலையோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த மதமதப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ப்னஸ் அப்படி சொல்லுவாங்க, இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது நிறைய பேருக்கு உள்ளது. ஒரு சிலர் வேகன் டயட் எடுப்பாங்க, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். சரிங்க, இந்த விட்டமின் B12 நான் மாமிச உணவே சாப்பிட்றேன், இல்லை நான் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் நிறைய சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ விட்டமின் B12 இன்ஜெக்ஷன், வாரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் எனக்கு நல்லா இருக்கு, அந்த கால் மதமதப்பு இல்லை, நல்லா இருக்கு. இல்லை விட்டமின் B12 நான் மாத்திரை எடுத்துக்கிறேன், மீத்தேல் கோபாலமைன், மெக்கோபாலமைன், எப்படி வேணா அதை சொல்லுவாங்க, நிறைய பேரில் சைனோகோபாலமைன்ற பேரில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 டேப்லெட் எடுத்தால் நல்லா இருக்கு, ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டால் நல்லா இருக்கு. ஆனால் ரொட்டீனான நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், நிறைய பழம் சாப்பிட்றேன், நிறைய கீரை சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. முதல்ல இந்த விட்டமின் B12 பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இது வந்து இதோட பேசிக் ஒரு மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிறது ஒன்று சுரக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மட்டுமல்ல, கேஸ்ட்ரின், ரெனின், மியூக்கஸ், இந்த மாதிரி பல பொருட்கள் சுரக்குது. மியூக்கஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சளி மாதிரி இருக்கும். மியூக்கஸ்னா நம்ம மூக்கில் எப்படி வருது பாருங்க சளி, அதே மாதிரி வளவளப்பாக இருக்கும். பொதுவாக குழந்தைங்க வாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சளியாக எடுத்துச்சு
என்னம்மா பிரச்சனை? வாந்தி சொல்ல மாட்டாங்க. பயங்கர சளி. ஏன்னா இருமுனா அது வளவளன்னு வரும். அது ஆக்சுவலா மியூக்கஸ். இந்த மியூக்கஸோட பர்பஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு பாத்திரத்துல சாம்பார் ஊத்துறோம். அந்த பாத்திரத்தோட உள் சுவர்ல சாம்பார் ஒட்டும்ல. சாப்பாடு செய்யற உள் சுவர் ஒட்டும்ல. நம்ம கண்டதையும் உள்ள தள்ளுறோம். அப்ப நம்மளுடைய வயித்தோடைய உள்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா, சாம்பார், சாப்பாடு எல்லாம் ஒட்டி அசிங்கமா தானே இருக்கணும். நம்ம அதை வந்து யாரும் வாஷ் பண்றது இல்லையே. பாத்திரத்தை கழுவுற மாதிரி வாஷ் பண்றது இல்லையே. அதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரா, மியூக்கஸை உண்டாக்கியாருக்கு. இது என்ன பண்ணும்? ஒட்டாம வலிச்சு கொண்டுட்டு போயிடும். ஸோ ஃபுட்டு வந்து மொபிலைஸ் ஆகிறதுக்கு அந்த ஸ்டமக்கோடைய இன்டெஸ்டைன்ல சுவர்ல ஒட்டாம இருக்கிறதுக்கு தான் அந்த மியூக்கஸ் வளவளப்பா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? சளின்னு சொல்றோம். அதே போல ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோடைய பர்பஸ் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல உள்ள கிருமிகளை அழிக்கிறதுக்கு மெயின் பர்பஸ். இன்னொரு பர்பஸ் இருக்கு. அது என்னன்னா, நீங்க ஒரு உணவு எடுத்துக்கிறீங்க, அந்த உணவுல விட்டமின் 12 B12 ஹையரா இருக்கு. நிறைய விட்டமின் B12 ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாப்பாடுல இருந்து விட்டமின் B12 பிரிக்கிறதுக்கு இதுல பாத்தீங்கன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இன் யுவர் ஸ்டமக் ரிமூவ்ஸ் விட்டமின் B12 ஃப்ரம் த ஃபுட் இட் வாஸ் இன். அப்போ நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற விட்டமின் B12 எதுதான் தனியா பிரிக்குது அப்படின்னா, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான். அப்போ இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நம்மளுடைய உடல்ல பற்றாக்குறை ஏற்படும் பொழுது, எப்ப என்னுடைய வயிற்றுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து பற்றாக்குறை ஏற்படுது. ரொம்ப ஓல்டு ஏஜ்ல கூட பற்றாக்குறை ஏற்படலாம். இல்ல ஒரு சில காரணங்கள் இருக்கு. இதை வருகிற வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ விட்டமின் B12 நம்ம சாப்பாடுற சாப்பாட்டுல இருந்து பிரிக்கிறதுல மிக முக்கிய பங்கு எதுக்குன்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அப்படி பிரிச்சா மட்டும்தான் நம்மளுடைய வயிறு வந்து கேஸ்ட்ரின் ரெனின்ங்கிற ஒரு என்சைம்ஸை மட்டும் சுரக்கிறது இல்லை, இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், அதான் IF இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரையும் ஒரு புரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா வயிறு சுரக்குது. அப்ப நான் சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ள வருது. அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற விட்டமின் B12 ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிரிச்சு எடுக்குது. பிரிச்சு எடுத்தோடனே வயிற்றுல சுரக்கிற இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் வந்து அந்த விட்டமின் B12 சேருது. இதுல நிறைய உள்ள ஒரு ஃபேக்டரியே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வெளியில பாக்குறத விட உள்ள வந்து கடவுள் அது அதிசயத்தக்க விதமாய் நம்மளை வந்து படைச்சிருக்கிறான்னு பார்க்கலாம். அப்போ ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருந்தால் தான் விட்டமின் B12 வந்து பிரியும். பிரிஞ்சதுக்கு அப்புறம் இன்ட்ரென்சிக் ஃபேக்டருங்கிற ஒரு ஃபேக்டர் இந்த விட்டமின் B12 கூட கம்பைண்ட் ஆகும். இது கம்பைண்ட் ஆனா மட்டும்தான் இந்த விட்டமின் B12 என்ன பண்ணுன்னா உடம்பால உறிஞ்சப்படும். இதுதான் நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்ப எனக்கு எந்த ஒரு கண்டிஷன்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கம்மி ஆகுதோ, நான் ஈவன் தோ நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு, நான் நிறைய நான்வெஜ் ஃபுட்டு சாப்பிட்றேன், இல்லை விட்டமின் B12 வந்து செயற்கையா உள்ள உணவுகள் ஃபோர்ட்டிஃபைடு வித் விட்டமின் B12 சொல்லுவாங்க, அந்த மாதிரி உணவுகளை நான் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அது வந்து பிரிக்கப்படணும். எங்கே? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னால பிரிக்கப்படணும். இன்ட்ரின்சிக் ஃபேக்டருங்கிற ஒரு ஃபேக்டர் போய் அதோட சேரணும். சேர்ந்து அங்கதான் அது வந்து டைஜஸ்ட் ஆகுமா, அப்சார்ப் ஆகுமானா அப்சார்ப் ஆகாது. அது அங்கேருந்து 20 அடி தூரம், 20 அடி ஏறக்குறைய டிராவல் பண்ணும். 20வது அடி முடிவுல வந்து இலியம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. குடல்ல வந்து 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் டியோடினம், அடுத்தது ஜெஜுனம், அடுத்தது இலியம். அந்த இலியம்ங்கிற லாஸ்ட் பார்ட்ல தான் இது என்ன ஆகுது, இந்த விட்டமின் B12 வந்து அப்சார்ப் ஆகுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட தொடர்ச்சிகளை வரும் வாரத்தில் பார்க்கலாம். ஒரு பெரிய டாபிக், நேரம் கருதி இதோட முடிக்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக இது நான்வெஜ் ஃபுட்ல இருக்கு. இதுல இல்லாம எந்தெந்த வெஜிடேரியன் ஃபுட்ல இருக்குங்கிறத நம்ம வருகிற வாரங்கள்ல பார்க்கலாம். இந்த விட்டமின் B12 நீங்க சாப்பிட்டாலும் அந்த விட்டமின் B12 பிரிச்சு எடுக்கிறது வயிற்றுக்குள்ள இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிரிச்ச உடனே இது இன்ட்ரின்சிக் ஃபேக்டருங்கிற ஒரு புரோட்டீனோட கம்பைன் ஆகி ஜாயிண்ட் ஆகி தான் அப்சார்ப் ஆகுதுங்கிறத நம்ம இது மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். வருகிற வாரங்கள்ல இதை என்ன பண்ணலாம்னா நம்ம இதோட கண்டினியூஷனை, ஏன் இது இம்பார்ட்டன்ட், வேற என்ன வெஜிடேரியன் ஃபுட்ல இருக்கு, இது குறைஞ்சா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன காரணத்தினால விட்டமின் B12 நிறைய எடுத்தாலும் அது நமக்கு அப்சார்ப் ஆகாம போகுதுங்கிறத வருகிற வாரங்கள்ல பார்க்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து